எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் சாகாவரம் பெற்றால் என்ன செய்வான்? சுயநலமா வாழ்வானா, இல்ல அதிகாரத்தை அனுபவிப்பானா? ஆனா ஆஞ்சநேயர் இதையெல்லாம் செய்யல. சிறுவனாக இருந்த அனுமன் பசியின் வேகத்தில் சூரியனை பழம் என்று நினைத்து அதை விழுங்கச் சென்றார். அந்த அபார ஆற்றலைக் கண்டு இந்திரன் வஜ்ராயுதத்தால் அனுமனை தாக்க அவர் கீழே விழுந்தார். வாயுதேவன் உலகத்தின் காற்றை தடுத்ததும் பிரபஞ்சமே ஸ்தம்பித்தது. அப்போது தேவர்கள் அனைவரும் அனுமனிடம் வந்து அவர் செய்த தவறுக்கு வருந்தி அவருக்கு பல வரங்களை அள்ளி வழங்கினார்கள். இந்திரன் வஜ்ராயுதத்தாலும் மற்ற ஆயுதங்களாலும் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று வரமளித்தார். பிரம்மதேவர் எந்த போரிலும் அனுமன் வீழ்த்தப்பட மாட்டார் என்று உறுதியளித்தார். வருணதேவர் மற்றும் யமன் நீராலோ மரணத்தாலோ அவருக்கு எந்த தீங்கும் நேரவே நேராது என்று கூறினார்கள். குபேரன் மற்றும் விஸ்வகர்மா குறைவில்லாத சக்தியை வழங்கினார்கள். இறுதியாக ஸ்ரீராமர் இராமநாமம் இந்த உலகில் ஒலிக்கும் வரை நீ அழியாமல் இவ்வுலகில் இருப்பாய் என்று சிரஞ்சீவி வரத்தை அளித்தார். இவ்வளவு வரங்கள் பெற்றும் அனுமனுக்குள் கர்வம் ஏன் வரவில்லை? தான் பெற்ற அந்த அபார சக்தியை இது நமக்கானது அல்ல, இது ராமனுக்கானது என்று அவர் முழுமையாக புரிந்து கொண்டார். தன்னை ஒரு வலிமையான சிரஞ்சீவி என்று கருதுவதை விட ஒரு சேவகன் என்றே அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். நமக்கு கிடைக்கும் வெற்றிகளும் திறமைகளும் நம்மை மட்டும் உயர்த்தி காட்டுவதற்காக அல்ல, அது பிறருக்கு பயன்படும் போதுதான் அந்த வெற்றிக்கு முழுமையான அர்த்தம் கிடைக்கிறது. அனுமனின் அந்த பணிவுதான் அவருக்கு சாகாவரத்தை தாண்டிய அழியாத புகழை தந்தது. இதே போல அனுமனைப் போல மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த நல்ல காரியம் என்ன என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. இராமாயணத்தின் ஒவ்வொரு திருப்பத்திலும் அனுமனின் பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு இந்த வரங்களே சாட்சி. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு உங்கள் ஆன்மீக சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.